இந்த செயின் ஃப்ரீ எலிஃபென்ட் சென்டரோட கான்செப்ட் வந்து நீடி எலிஃபென்ட்ஸ், யாராவது வந்து பார்க்க முடியாத எலிஃபென்ட்ஸ், விசேஷமான நியூட்ரிஷன் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஸ்பெஷலைஸ் கேர் கொடுக்கணும், லாங் டேர்ம் கேர் கொடுக்கணுன்னா அந்த எலிஃபென்ட்ஸை எங்களுக்கு கேரில் கொடுக்கலாம். இந்து இந்து நட பா சந்தியா, பா சந்தியா. பா பா. காஞ்சி சங்கராச்சாரியார் மடத்தில் வந்து இந்த 3 யானைகள் இருந்துச்சு. அங்கே விஸ்தாரமான நல்ல விசேஷமான நியூட்ரிஷன், ஃபுட், ஆகாரம் இதெல்லாம் கொடுக்க முடியாமல் இருந்தது. ஸோ அங்கே பெரியவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அனுகிரகத்தோடு நாங்கள் இந்த சென்டர் ஆரம்பித்து இந்த 3 யானை இங்கே வந்து அவங்க கேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்துக்கம் புல்லு சாப்பிட கூட்டிகிட்டு போ அந்த பக்கம். இந்து அந்த பக்கம் கூட்டிகிட்டு போ. யானைன்ற பேர் ஜெயந்தி. ஜெயந்திக்கு இங்கே வரும்போது 19 years, யங்கஸ்ட் எலிஃபெண்ட். 3 years and 10 months வயசில் சங்கர மடத்துக்கு வந்தது. யூஸ்வலி யானைகள் வந்து அதனுடைய அம்மாவோட பின்ன ஃபேமிலியோட 5 years வரைக்கும் இருக்கணும். பட் ஜெயந்தி வந்து ரொம்ப சின்ன யானை, 3 years and 10 months வந்தது. ஸோ மற்ற பெரிய யானை இந்து, சந்தியா கூட ரொம்ப க்ளோஸ் அட்டாச்சாக இருக்கும். இந்து வந்து ரொம்ப வீக்காக ஃபுல்லாக வெறும் போன்ஸ் மட்டும் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு நாங்கள் கூட்டிகிட்டு வந்த போதுங்க.
ஒரு திக் ஸ்கின் வித் போன்ஸ், அனாட்டமி ஸ்டடி பண்ணலாம் அப்படி இருந்தது. இந்து வந்து கேரளாவிலேருந்து வயநாட் டிவிஷன்லேருந்து வந்த யானை. 7 இயர்ஸில் வைல்டுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்புறம் பின்ன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வயநாட் டிவிஷன் சங்கர மடத்துக்கு கொடுத்த யானை. இந்துவோட பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா வெரி டால் எலிஃபெண்ட், ரொம்ப டாலாக இருக்கும். கால் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ஹெட்டு கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கேரளா எலிஃபெண்ட்டோட பாடி ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஜெயந்தியை பார்த்தோன்னா ஜெயந்தி ஆசாம்லேருந்து வந்த யானை. ஸோ கால் ஷார்ட்டாக இருக்கும், பாடியும் ஷார்ட்டாக இருக்கும், ஸ்டப்பியாக இருக்கும், அண்ட் ஹெட் வெரி லார்ஜ். ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேரளா எலிஃபெண்ட் அண்ட் த அசாம் எலிஃபெண்ட். இங்கே வரும்போது நாங்கள் எல்லோரும் வந்து இந்து மேலே நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். ஸ்பெஷல் டயட் கொடுத்து இந்து நல்ல ஸ்பெஷல் டயட் கொடுத்து ஃபஸ்ட்டு இந்துவுக்கு சாப்பாடு கொடுப்போம். எல்லாம் பண்ணும்போது இந்து இப்போ நல்லா இருக்குது. இந்த யானை பேர் சந்தியா. சந்தியா இங்கே இருக்கிற ஓல்டஸ்ட் எலிஃபெண்ட். 43 இயர்ஸ் சந்தியாவுக்கு. சந்தியா வந்து கர்நாடகா ஸ்டேட்லேருந்து ஹுன்சூர் டிவிஷன்லேருந்து வந்தது. 6.5 இயர்ஸ்லேருந்து அந்த ஏஜில் அப்ராக்சிமேட் அந்த ஏஜில் அவங்க வைல்ட்லேருந்து பிடிச்சி பின்ன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சங்கர மடத்துக்கு கொடுத்த யானை. சந்தியா வந்து அந்த காங்க்ரீட் கிரானைட் ஃப்ளோரில் அங்கேயே இருந்ததுனால இந்த ஹிப் போன்ஸ் நம்ம பார்த்தோன்னா எலிஃபெண்ட்டோட ஹிப் போன் இங்கே இருக்குது. இந்த ஹிப் போன்ஸில் 2 சைட்லேயும் படுத்து எழுந்துக்கும் போது அந்த ப்ரெஷர்னால் ஆப்சஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது க்ரானிக் ஆப்சஸ், பட் ஹீல் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஃபுல்லாக ஒரு 14 சென்டிமீட்டர்ஸ் உள்ளே நம்ம கை உள்ளே போயிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ மொள்ளமாக ஹீல் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இந்துக்கு வந்து எப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். இல்லை இந்து? மார்னிங் 1 hour 1.5 hours மார்னிங் வாக், பின்ன ஈவினிங்கோட மறுபடியும் இன்னொரு வாக். வா நடையான நட. Come Sandhya, let's go. Go and have a nice bath now. Come. தண்ணி எடுக்க போ. ஆ 2 யானைகள் எங்கே இருக்குன்னு அதை நோக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ரம்பிளிங் சவுண்டு கேட்குறோம்ல, அது அந்த 2 யானை இந்து ஜெயந்தி எവിടെ காணம் பற்றில்லன்னு சொல்லிட்டு அது பார்த்துட்ருக்கு. அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்க. பிகாஸ் சந்தியா வந்து கொஞ்சம் வயசு கூட, அதனால் ஒரு ரவுண்டு கம்மியோடு நாங்கள் நிறுத்துகிறோம் வாக்கிங். இப்போ இந்து ஜெயந்தி இப்போ வருவாங்க 3rd ரவுண்டு முடிச்சுட்டு.
சாப்பாடெல்லாம் ரெடியா? இது சந்தியாவோட குக்கர். ஏன்னா சந்தியாவுக்கு 2 மோலார்ஸ் இல்லை. ஸோ we boil all her 25 kilos of vegetable in this cooker, and once it's steam பண்ணியது பின்ன வெசலில் மேஷ் செய்கிறோம். மேஷ் செஞ்சுட்டு கொடுத்தா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் சந்தியாவுக்கு. ஸோ சந்தியா has a special diet. Morning we gave barley, then after walk அவலுக்கு அப்புறம் இப்போ வந்து 11:30க்கு mashed vegetable, and 1 o'clock ragi kali. This is ragi kali. So this you can see is இது வந்து 3 யானைகளுக்கு ஈவினிங் ஃபுட்டு இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு இந்த ட்ரேஸில் போட்டு விடுறோம். இந்த ட்ரேஸில் போட்டால் இட்ஸ் ஈஸி டு கூல் அண்ட் கட் பண்ணி அப்புறம் பால் ஆக்கி கொடுக்கறதுக்கு. இதில் 10 kilos of rice, 7 kilos ragi, 100 grams pepper, 300 grams cumin, 300 grams turmeric, 100 grams asafoetida, and 1 kilo of palm sugar. And we give it to them in the evening at about 5:30 every day in the evening. We have a small program where we've involved school children in this activity through our Tree Foundation Biodiversity Education program. We have networked with schools, and we request the school children to donate fistful or a kaipidi ragi, kaipidi green gram, kaipidi kollu, kaipidi kambu. And the mari ovvoru classum we ask them to donate. So this is mainly to get children also involved in this activity, and making the children understand that by giving a small handful, you are also involved in a big conservation work. ஜெயந்திக்கு வந்து ஃபேவரட் ஃபுட் பீட்ரூட் அண்ட் கேரட். இந்த நூல்கோல் வந்து பிடிக்காத ஃப்ரூட்டு வெஜிடபிள். ஏன்னா கோயிலில் இருந்தபோது ஜாஸ்தி அதை மடத்துக்கு செல்லும்போது அங்கே ஷாப்கீப்பர்ஸ் எல்லாருமே வந்து ஃபேண்டா, லேஸ் சிப்ஸ், ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. இங்கே வந்தபோது நாங்கள் கியூக்கம்பர், பீட்ரூட், கேரட், அப்புறம் இந்த நூல்கோல் எல்லாம் கொடுக்கும்போது பீட்ரூட் அண்ட் கேரட் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுடும். இந்த நூல்கோல் கியூக்கம்பரை கீழே வச்சுட்டு மொல்லமாக சாப்பிடும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் இந்து வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். இந்து ate of all Jayanti's vegetables. இது யானைகளுக்கு அவங்க பாதங்களுக்கு வேண்டிய மெடிசன். ஏன்னா ரொம்ப வருஷம் கிரானைட் ஃப்ளோரில் இருந்ததுனால அவங்க நெயில்ஸ் எல்லாம் கிராக் ஆகிருக்கு. ஃபீட்டில் வந்து சின்ன சின்ன புண்ணுகள் இருக்குது. ஃபுட் கேர் பண்ணுறதுக்கு இந்த நீம் ஆயில், கம்ப்ளிபிசின், கார்லிக், அப்புறம் கேம்ஃபர் இதெல்லாம் போட்டு பாயில் பண்ணி ஒரு மெடிசன் மாதிரி இருக்குது. இதை நாங்கள் ப்ரஷ்ஷில் எடுத்து once in 3 days வாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எலிஃபெண்ட்ஸோட கால் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ப்ரஷ்ஷில் நாங்கள் அதை கோட்டிங் மாதிரி கொடுக்குறோம். That's why this is called a protective contact wall. The food care is of 2 phases. One is actually working on the food. The other is food soaking. If you can see those drums there, those are for soaking the food in hot water and things, so that this thing comes out. The degenerated muscle, the oxidized muscle that you are seeing, it will come out. So what I'm going to do is I'm going to make a small hole, so that for them it draws out and it doesn't get infected and
cause more pain to the elephant. But this has to be done in a little compassionate way, because if you will see, there are red spottings there already. If I do some more, it will start bleeding. So therefore we have to do it in a little logical way. That's it. Okay. Put the feet inside, we give treats so that they keep them. Yeah, we gave already. That's right. எலிஃபெண்ட்ஸ் வைல்டில் இருக்கிற எலிஃபெண்ட்ஸ் எல்லா ஹைட்லேயும் சைட்லேயும் எல்லாம் அவங்க வந்து ஃபாரேஜ் பண்ணுவாங்க. பட் இன் கேப்டிவிட்டி வி ஆல்வேஸ் புட் த கிராஸ் அண்ட் த ஃபுட் டவுன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா வி புட் த கிராஸ் ஆன் டாப். ஸோ see the elephant has to stretch and take the grass. அந்த மாதிரி செய்யும்போது the elephant's neck muscles and shoulder muscles become strong. எலிஃபெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல்ஸ். ஒன்லி ஹாஃப் அன் ஹவர் தான் அவங்க யோசித்தாங்க என்ன இந்த பேரல் மேலே போகுது, புல்லெல்லாம் மேலே போகுதுன்னு. ஃபஸ்ட்டு சந்தியா வந்து செக் பண்ணி கிராஸ் எடுத்து சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் இந்து அண்ட் ஜெயந்தி வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. அவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த மூணு இடத்துல நம்ம போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு. ஸோ சந்தியா, இந்து அண்ட் ஜெயந்தி ஸ்டாண்ட் அண்டர் த டிஃப்ரெண்ட் பேரல்ஸ் அண்ட் டேக் தேர் கிராஸ். They eat a lot of food. ഒരുപാട് ആഹാരം കഴിക്കുന്നതുകൊണ്ട് lot of dung will produce 1 ton, 1.5 tons once in 2 days. സോ ഇത് ഒരു 6 മാസം നമ്മളിത് മാനേജ് ചെയ്തില്ലെങ്കിൽ ഇറ്റ്സ് ബിക്കം എ വലിയൊരു മല പോലെ കുന്ന് പോലെ ഇവിടെ കുമിഞ്ഞ് കൂടും. ഈച്ച, കൊതു, ഇങ്ങനത്തെ ഫ്ലൈസ് എല്ലാം ഒരുപാട് വരും. സോ നമ്മൾ എന്തെന്ന് വെച്ചാൽ ഇതിനെ സ്പ്ലിറ്റ് ചെയ്ത് ഒരു ലെയർ പോലെ താഴെ ഇടും. എന്നിട്ട് ഇതിൻ്റെ മേളിൽ ഒരു കമ്പ് വെച്ച് ഇതിൻ്റെ മേളിൽ അടുത്ത ലെയർ എവരിഡേ എന്നും ഡെയിലി ആനകൾ പിണ്ടിടുന്നതനുസരിച്ച് നമ്മളിത് ലെയർ ഒരു ലെയർ ഓഫ് ഗ്രാസ്, അതിൻ്റെ മേളിൽ ഡങ്ങിടും, പിന്നെ ഒരു ലെയർ ഓഫ് ഗ്രാസ്, പിന്നെ അതിൻ്റെ മേളിൽ ഡങ്ങിടും. ഇടയിലൊരു കമ്പ് വെച്ചിട്ട് നെക്സ്റ്റ് ഡേ അതിനെ നമ്മൾ കമ്പ് പുറത്തെടുക്കുമ്പം അകത്തൊരു ഹോൾ ഫോം ആവും. അപ്പോൾ ദെയർ വിൽ ബി എയർ സർക്കുലേഷൻ. കാറ്റകത്ത് പോയിട്ട് പുറത്ത് വരുമ്പം വിൽ ഗെറ്റ് ഡീകമ്പോസ്ഡ് ഈസിലി. നമ്മൾ തന്നെ അഗ്രികൾച്ചറിന് യൂസ് ചെയ്യും. പിന്നെ നിയർ ബൈ അഗ്രികൾച്ചർ ലാൻഡിന് നമ്മൾ കൊടുക്കും. Spoke to various other enclosure. We've studied other zoos all over the world, sanctuaries all over the world. So basically, there's a simple thing that elephants will not bend and go. So you need something at their level where they are not able to step out, because the elephants, most of they never bend and try to go. So we came up with this high section. Then we had to work costing also. Pipes should have been much better, but then the costing would go higher. So that's when we came up with, and all over sanctuaries we studied. So initially we came up with a thing like this. Then we saw this was also not enough. So the next enclosure when we went, we gave diagonal supports to give better. This has problems during rains when the mud is getting wet and an elephant leans, it just starts going along with it. So basically, like I told you, it's even we've been learning from them. They've been teaching us. ഈ സെൻറ്ററ് நாங்கள் ட்ரீ ஃபவுண்டேஷன் அண்ட் WRRC சேர்ந்து செய்கிற சென்டரான WRRC மெம்பர்ஸ் பிரசிடெண்ட்டும் செக்ரட்டரியும் விமெனான சுப்பர்ணா கங்குலி, டாக்டர் ஷீலா, மற்றவங்க எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டட்
நாங்கள் எல்லாருமே எலிஃபெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எலிஃபெண்ட்ஸ் ஆர் லைக் our life. In total, we have 5 elephants in our care. The major challenge I would say is like people still have to understand that elephants, which are such majestic animals, need to they have to understand the elephants oda biology. ஒரு நாளைக்கு elephants in the natural wild situation 18 hours a day they walk, but captivity la we tie them and keep them for many hours, so it is very difficult for such a animal to stay in one place. So if you are going to keep them in captivity, சிறிது நேரம் வேலை செஞ்சுட்டு மற்ற நேரம் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஐபீம் ஃபெசிலிட்டி கொடுத்துட்டு அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டா, I think you'll be able to give them a better life and still make a small win-win situation for the elephants. இப்போ யானைகள்னா இட்ஸ் நாட் லைக் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ், இப்போ ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். பட் elephants need very specialized food and 125 kilos of grass per day and 50 kilos of vegetables and fruits, cooked food இன்னொரு 30 kilos and foliage, leaves, ஆலை இலை. ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுக்கணும்னு கொடுக்க வேண்டிய நிலைமையில் we have to spend a lot of money. So that is the major challenge. It's the funding is the major challenge. But since this place is our own place and we have very close friends and trustees and well-wishers who are supporting us in this initiative. So I think we are able to manage. இந்த மாதிரி நிறைய needy elephants இருக்குது நமக்கு. ஸோ ஷுவராக இந்த 13-acre ஃபெசிலிட்டியில் இன்னும் ஒரு 4 எலிஃபெண்ட்ஸ்க்கு நாங்கள் இந்த சேவை செய்யலாம். ஸோ இதுதான் எங்களோட மிஷன். நீடி எலிஃபெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல சேஃபான பீஸ்ஃபுல் என்க்ளோஷர், அப்புறம் ஃப்ரீயாக நடந்து போகிற மாதிரி நேச்சுரல் சரௌண்டிங்ஸ், ஒரு நியர் நேச்சுரல் சரௌண்டிங்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்.